வெற்றி நிச்சயம். மாஸ்டர் பாலா, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நோயற்ற வாழ்வது எப்படி? வருமுன் காப்போம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல நோய் எப்படி, எந்த இடத்திலே இருக்கிறது, இது ஏன் வந்தது என்பதை பற்றிய தெளிவிருந்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த உடல் பரிணாம வளர்ச்சியில் அல்லது இறைவனுடைய படைப்பில் மிகச் சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தெரியும். இப்போ நம்ம கையில் ஒரு சின்ன காயம் பட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, ஒன்றும் இல்லாட்டினாலும் அது ஆறிவிடும். அந்த ஆத்துறது யாரு? சரி, கொஞ்சம் யோசிச்சுப்போமே. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மூச்சு விடுற வேலையை யார் எடுத்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கிறா? நம்மளோட அறிவா? ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சி ஒழுங்கா மூச்சு விட்டுக்கோ, அப்போ தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு அனுப்பியிருந்தாருன்னா உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரும் மறுநாள் காலையில் செத்து போய் கடவுள்கிட்ட நிற்கணும். அவர் கேட்பார், என்ன ஆச்சுன்னு. தூங்கிட்டேன், மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? உங்களுடைய உணவு ஜீரணமாகறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த இருதயம் துடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த சுவாசப்பை, இந்த லங்ஸ் இயங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம் இவற்றெல்லாம் இயங்கிறதுக்கு உங்கள் அறிவு சம்பந்தப்பட்டதா? நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் அதை இயக்கிக்கொண்டிருக்கிறீங்களா? எனவே முதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். அது என்னன்னா, உடல் ஒருபோதும் தவறு செய்யாது. இட்ஸ் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்கிறது. அது இறைவனின் படைப்பிலே இருந்தாலும் சரி, பரிணாம வளர்ச்சியில் இருந்தாலும் சரி, அது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றல் ஏன் நோய்வாய்ப்படுகிறது? தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளக்கூடிய இந்த உடல் எப்படி நோய்வாய்ப்படும்? நம்முடைய அறிவிலே எங்கேயோ தவறு செய்துவிட்டோம். நாம் சரியாக இந்த உடலை புரிந்து கொள்ளவில்லை. இந்த உடல் நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறது, உரையாடிக்கொண்டே இருக்கிறது. பசிச்சா சொல்லும், தாகம் எடுத்தா சொல்லும், குளிர்னா சொல்லும், சூடா இருந்தா சொல்லும், மலம் வந்தா சொல்லும், மூத்திரம் வந்தா சொல்லும். உடம்பு வலிக்குதுன்னா அது ஒரு பொருளை சொல்லுகிறது, ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உடல் உரையாடலை, இந்த உடல் சொல்வதை கேட்டால் போதும், நிச்சயமாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த உடல் சொல்றதை யாருமே கேட்கறதில்லை. அதை ஒரு ஜடப்பொருளாக இருக்கிறார்கள். யாருக்கு அறிவு கூட நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு அறிவு கூடவா? இந்த உடலுக்கு அறிவு கூடவா? நம்மளோட அறிவுக்கும் நாம கற்ற கல்விக்கும் இந்த உடல் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இந்த உடலுக்கு எப்படி காருக்கு எப்போ பெட்ரோல் போடுவீங்க? அது இண்டிகேஷன் வரும்போது தானே பெட்ரோல் கொடுக்குறீங்க. நீங்க பாட்டுக்கு பெட்ரோலை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அது வேஸ்ட் ஆயிடாது இல்லை? அவ்வளோ ஆயிடும் இல்லை? அந்த மாதிரி இந்த உடல் இயங்குவதற்கு எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற ஒரு விஷயத்தில் தெளிவு இருந்தால் போதும், இந்த உடல் நோய்வாய்ப்படாது. இந்த உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அது நீங்க உருவாக்குனதில்லை. அந்த இம்யூன் சிஸ்டத்தை கெடுக்கிறதே இந்த ஒரு ஓட்டை தான். இது வழியா என்ன போகுதோ அதுதான் இந்த உடலாக மாறுகிறது. வாட் யூ ஈட் பிகம்ஸ் யுவர் பாடி. அப்போ இங்க என்ன பேசுறோம், என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா போதும். எப்போ தண்ணி குடிக்கணும், எப்படி குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த உடல் எத்தனை மணிக்குள்ள சாப்பிட்றணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த உடல் நோய்வாய்ப்படுவதற்கு மனிதர்களுடைய அறியாமைதான் காரணமாக இருக்கிறது.
அதை ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. உடல் பேரறிவோடு இயங்குகிறது. நாம் முட்டாள்தனமாக இயங்கி இந்த உடலை கெடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை.